بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد يسألونك عن الخمر والميسر قل فيهما إثم كبير ومنافع للناس وإثمهما أكبر من نفعهما ويسألونك ماذا ينفقون قل العفو كذلك يبين الله لكم الآيات لعلكم تتفكرون. சூரா பக்ராவுடைய 219வது ஆயத். இதில் அல்லாஹு தஆலா சொல்கின்றான், நபியே யஸ்அலூனக அனில் ஹம்ரி வல் மைசிர், உங்களிடத்தில் மதுபானம் சம்பந்தமாகவும் சூது விளையாடுதல் சம்பந்தமாகவும் கேட்கின்றார்கள். நபியே நீங்கள் சொல்லுங்க, குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர், அதில் பெரிய பாவம் இருக்கின்றது. வ மனாஃபிஉ லின்னாஸ், அதே நேரத்தில் மக்களுக்கு பிரயோஜனமும் இருக்கின்றது. வ இஸ்முஹுமா அக்பரு மின் நஃப்இஹிமா, அதனுடைய பாவம் இருக்கிறது, அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பாவம் தீங்கு, அதனால் பெறக்கூடிய லாபத்தை விட தீங்கு அதிகமானது. இது மதுபானம் சம்பந்தமாக ஹராமாக்கப்பட்ட நேரம் மதுபானம் ஒரேயடியாக ஹராமாக்கப்படலை. ஸ்டெப் பை ஸ்டெப் ஒவ்வொரு படித்தரமாகத்தான் மதுபானம் ஹராமாக்கப்பட்டுச்சு. இது ஆரம்பத்தில் மதுபானம் சம்பந்தமாக முதலாவது ஆயத்தது. சில சஹாபாக்களும் வந்து ரசூலாட்ட கேட்டாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு வந்து சொன்னாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயான் ஷாஃபியா, மதுபானம் சம்பந்தமாக எல்லாம் ஒரு தெளிவான ஒரு முடிவு எங்களுக்கு இறக்குன்னு கேட்டாங்க. இது ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னாடி. அப்போ அந்த நேரத்தில் இந்த ஆயத்து இறங்கிச்சுது. நபியே, உங்கள்கிட்ட மதுபானம் சம்பந்தமாக கேட்குறாங்க, நீங்கள் சொல்லுங்கள், அதில் பிரயோஜனமும் இருக்குது, அதே நேரத்தில் தீங்கும் இருக்குது. அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கூப்பிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஒன்றும் சொல்லலை, அதே வார்த்தையை சொன்னாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, யா அல்லாஹ் மதுபானம் சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொடுப்பாயாகண்டு திரும்ப அதே துவாவை சொன்னாங்க. அப்படின்னா இன்னும் இதில் முழுமையாக ஹராமாக்கப்படலை, உண்மையும் அதான். அல்லாஹு தஆலா இந்த ஆயத்து மூலமாக மதுபானத்தை முழுமையாக அல்லாஹ் ஹராமாக்கல்ல, அதில் பிரயோஜனமும் இருக்குது, தீங்கும் இருக்குது. ஆனால் தீங்கு பாவம் நன்மையை விட பிரயோஜனத்தை விட அதிகமாக இருக்கிறது என்று அல்லாஹு தஆலா சொல்லி இப்போ கொஞ்சம் மக்கள் தவிர்ந்து கொண்டாங்க. ஏன்னா இதில் அதிகமாக தீங்கு இருக்குது என்பதனால ஒரு கூட்டம் தவிர்ந்து கொண்டாங்க. இன்னொரு கூட்டம் அல்லாஹு தஆலா விடும்படி சொல்லலை தானே, பிரயோஜனமும் இருக்குதானே அல்லாஹ் சொல்கிறான். எனவே கொஞ்சம் பேர் குடிச்சு கொண்டும் இருந்தாங்க. அதுக்கு பிறகு இது சூரா மாயிதால தான் ஆயத்து வருது, 91, 92வது ஆயத்துக்கள். அதில் தான் அல்லாஹ் தஆலா மதுபானத்தை முழுமையாக ஹராமாக்கினான். அங்கே விரிவாக இன்ஷா அல்லாஹ் வரும். இப்போ இதில் இந்த ஆயத்து வந்ததுனால சுருக்கமாக ஞாபகப்படுத்துகிறேன். இரண்டாவது, சில மக்கள் அப்போ குடிச்சு கொண்டிருந்தவங்க குடிச்சிட்டு தொழுகைக்கும் வருவாங்க. அப்படி தொழுகைக்கு வந்தாப்புல ஒருத்தர் தொழுவிச்சார். சில ரிவாயத்தில் வருது, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க தொழுவிச்சாங்க. அதில் குல் யா அய்யுஹல் காஃபிரூன் லா அஅ்புது மா தஅ்புதுன், மக்ரிபுடைய தொழுகையில் அவர் சூரா ஃபாத்திஹா ஓதிட்டு போதை கொஞ்சம் மிகைச்சிருந்துச்சு. அதனால் அவர் ஓதும் பொழுது குல் யா அய்யுஹல் காஃபிரூன் அஅ்புது மா தஅ்புதுன் வ அன்தும் ஆபிதூன மா அஅ்புது, எல்லாம் அந்த லாவெல்லாம் விட்டு போட்டு நீங்கள் வணங்குறத நான் வணங்குறேன், நாங்கள் வணங்குறத நீங்கள் வணங்குறீங்க அப்படின்னு எல்லாம் தலைகீழாக ஓதிட்டார். இந்த சூறாவை குழப்பி அடிச்சிட்டார். அதோட இந்த அடுத்த ஆயத்து இறங்கிச்சு, யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா தக்ரபுஸ் ஸலாத வ அன்தும் சுகாரா. இது சூரா நிசால வருது. அல்லாஹ் தஆலா சொல்றான், நீ ஈமான் கொண்ட மக்களே, நீங்கள் போதையில் இருக்கும் பொழுதோ நீங்கள் தொழுகைக்கு நெருங்காதீர்கள். அப்படின்னா குடிச்சிட்டு வந்து தொலை வராதிங்க, போதையோட தொழுகைக்கு வந்துடாதீங்க என்ற ஆயத்தெல்லாம் இறக்கினான். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகைக்கு முன்னாடி அழைப்பு கொடுத்தாங்க. அதான் மாதிரி சத்தமாக மக்களுக்கு அழைப்பு கொடுக்கப்பட்டது, அறிவிப்பு செய்யப்பட்டது, அல்லா யக்ரபன்ன ஸலாத்த சக்ரான், போதை இல்லவங்க யாரும் தொழுகைக்கு நெருங்க வேண்டாம், தொழுகைக்கு வராதிங்க. அதுக்கு பிறகு உமர் ரலியல்லாஹு தஆலா கூப்பிட்டு சொன்னாங்க, உமர் மதுபானம் சம்பந்தமாக இன்னொரு ஆயத்து இறங்கியிருக்கு, இந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. உமர் ரலியல்லாஹு தஆலா சொன்னாங்க, அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷாஃபியா, இன்னும் சாராயம் சம்பந்தமாக முழுமையான ஒரு தெளிவொன்று வரல, அதனால யா அல்லாஹ் மதுபானம் சம்பந்தமாக ஒரு தெளிவான ஒரு விளக்கத்தை கொண்டு ஹதரத் உமர் சொன்னாங்க. அதுக்கு பிறகுதான் சூரா மாயிதாவுடைய 91, 92 ஆயத்துக்கள் இறங்கிச்சது. அந்த ஆயத்தை ஓதி காட்டினாங்க. இப்போ சென்ற வாரங்களில் இந்த நேற்று கூட ஜும்மார் அந்த ஆயத்து சம்பந்தமாக தான் பயம் நடந்துச்சு. அப்போ அதில் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான், நபியே ஈமான் கொண்ட மக்களே,
யா அய்யுஹல்லதீன ஆமனூ இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்ஸாபு வல் அஸ்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். ஈமான் கொண்ட மக்களே, மதுபானம், சூது, இதே மாதிரி அந்த கல்லுகளை நட்டி அதில் போய் மக்கள் குர்பான் கொடுத்து கொண்டிருந்தாங்க ஜாஹிலியாவுடைய காலத்தில். கல்லுகளுடைய வச்சு அதில் வச்சு கொண்டு தெய்வங்களுக்கு குர்பான் கொடுக்குற நேர்ச்சிக்கிறனாக அந்த கல்லுகளுக்கு பக்கத்தில் போய் குர்பான் கொடுப்பாங்க. அதுக்கு பேர் அன்சாப். அடுத்து அஸ்லாம், அம்புகளில் குறி பார்ப்பாங்க. அம்புகளை எழுதி போட்டு இது சரியா பிள்ளையால் இது நல்லவா கெடுதியான்னு சொல்லி குறி பார்ப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இதெல்லாம் ரிஜ்ஸும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அமல்கள், ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன், நீங்க தவிர்ந்து கொள்ளுங்க, நீங்க வெற்றி பெறுவீர்கள். அதுக்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்கிறான், இன்னமா யுரீது ஷைத்தானு யூகிய பைனக்கும் அதாவத்துல் பக்தாஅ ஃபில் ஹம்ரி வல் மைஸிர். ஷைத்தான் என்ன விரும்புறான்னு சொன்னால், மதுபானத்தின் மூலமாக, சூதி மூலமாக உங்களுக்கு மத்தியில் குரோதங்களை, வெறுப்புகளை, வஞ்சகங்களை போட விரும்புகிறான். நிறைய சம்பவங்கள் இடையில நடந்துச்சு. சஹாபாக்கள் குடிச்சு போட்டு ஒருத்தர் ஹராமாக்கப்படுறதுக்கு முன்னாடி ஒருத்தர் ஹதரத் அலியுடைய ஒட்டகம் உண்டு, பெருமதியான ஒட்டகத்தொண்ட ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த காலை வெட்டிவிட்டாங்க போதை மிகச்ச உடனே. இவங்க சொன்னாங்க, ரசூலாட்ட போய் சொல்ல வேண்டி. யாரு? ஹதரத் அலி சொன்னாங்க. ஹம்சா ரலியல்லாஹு தான் ரசூலாட்ட சாச்சா. அவர் சொன்னார், நீனு முகமதினுடைய அடிமைதானு சொல்லிட்டார் போதையில். இது மாதிரி நிறைய சம்பவங்கள் நடந்துச்சு. அப்போ மனசுக்கு பெரிய பாரமாயிட்டு, இப்படி சொல்லி போட்டாரை கொண்டு என்னுடைய ஒட்டகத்தை வெட்டி அதை சாகடிச்சே மட்டுமல்லாமல் என்னையும் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய அடிமைன்னு வேறு சொல்கிறாரே என்று சொல்லி அவர் வருத்தப்பட்டார். இது மாதிரி பல சம்பவங்கள் நடந்துச்சு. அல்லாஹ் சொல்கிறான், மதுபானம், இதே மாதிரி அந்த சூது விளையாடுறது, இது போன்ற காரியங்கள் இருக்குது. இது ஷைத்தான் இதன் மூலமாக என்ன விரும்புகிறான்னா, உங்களுக்குள்ள விரோதங்கள், சண்டைகள், சச்சரவுகள், பிளவுகள் உண்டாக்க விரும்புகிறான். அதனால் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், நீங்கள் இதை விட்டு தவிர்த்து கொள்ளுங்கள். அது மட்டுமல்ல, வயசுத்தக்கும் அன் திக்ரில்லாஹ் வானி ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். மேலே என்ன விரும்புகிறான்னு சொன்னால், உங்களுக்கு தொழுகை போதையில் இருந்தால் தொழுகைக்கு வரையலாது. அதுக்கு முன்னாடியும் கூட யார் குடிச்சு போட்டிருக்கிறாங்களோ பள்ளிக்கு வர மாட்டாங்க, மனசு கஷ்டமாக இருக்கும். ஏன்னா தொழுகிறதுக்கு மனசும் வராது. அதனால் தொழாமல் திக்ரு செய்யாமல் உங்களை ஒதுக்கத்தான் விரும்புகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் தவிர்த்து கொள்ள மாட்டீங்களான்னு அல்லாஹ் கேட்கின்றான். இந்த ஆயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி காட்டினாங்க. ஹதரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கூப்பிட்டு, ஹதரத் உமர் சொன்னாங்க, இன்தஹைனா இன்தஹைனா, யாரெல்லாம் நாங்கள் விட்டுட்டோம், நாங்கள் தவிர்த்து கொண்டுட்டோம், விட்டுட்டோம்னு சொன்னாங்க. அப்போ சொன்னால் உமர் ரலியல்லாஹு தஆலா இப்போ தான் பூர்த்தியான தெளிவான ஒரு சட்டத்தெல்லாம் மதுபான சம்பந்தமாக இறக்கினான். இதுவரைக்கும் முகவுரைகள் தான் இறங்கி கொண்டிருந்துச்சு. ஏண்டா ஆரம்ப காலத்தில் இது மக்காலே நடந்த சம்பவம், அல்ல மதீனாவுடைய ஆரம்ப காலங்கள் நடந்த சம்பவம். அந்த காலத்தில் மக்களுடைய ஈமான் பூர்த்தி அடையாதத்தினால அல்லாஹு தஆலா கொஞ்சம் கொஞ்சமாக சாராயத்தை ஹராமாக்கினான். அப்போ உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்கிறாங்க, சாராயம் என்று சொன்ன என்ன, போதை வஸ்துன்னா என்ன? நேற்று முதல் பயான் தெளிவாக ஞாபகப்படுத்தினேன். அது சம்பந்தப்பட்ட ஹதீஸ்கள், ஃபுகஹாக்களுடைய கருத்துக்கள், குர்ஆனுடைய ஆயத்துக்கள். இன்னஹு குல்லு மா ஹாமர் லாக்கல். மதுபானம் என்று சொல்றது வெறும் சாராயம் மட்டுமல்ல. மதுபானத்தில் போதை வஸ்துக்கள் எல்லாம் சேரும். புத்திய பேதலிக்க செய்யக்கூடிய, புத்திய தடுமாற செய்யக்கூடிய ஒவ்வொன்றும் மதுபானத்தில் ஹமரில் சேரும். அது பவுடராக இருக்கலாம், அல்லது மூக்குத்தூளாக இருக்கலாம், சிகரெட்டாக இருக்கலாம், திண்மமாக இருக்கலாம், திரவமாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அது போதைத்தன்மை உள்ளதாக இருந்தால் அது அனைத்தும் ஹராம் தான். இது அனைத்தும் அதில் சேர்ந்து கொள்ளும். மைசூர் என்று சொன்னால் சூது சம்பந்தப்பட்ட பெட் பண்ணி விளையாடக்கூடிய எல்லா விளையாட்டுக்கள், விளையாட்டு மட்டுமல்ல, அதெல்லாம் சென்ற வாரத்துக்கு முந்தின வாரம் ஞாபகப்படுத்தினேன். அது போலிங் விளையாடுறதா இருந்தாலும் சரி, போலிங் ஹராம் இல்லை. ஆனால் பெட் பண்ணுறதுன்னு சொன்னா, தோக்குறவங்க காசு கட்டணும் என்று வந்தாலே பெட்டிங் தான். அது தோக்குறவங்க காசு கட்டணும். அது ஃபுட்பாலோ, கிரிக்கெட்டோ, வாலிபாலோ எதுவாக இருந்தாலும் சரி, அது அனைத்தும் ஹராம், கிமாரில் சேரும். ஹைர். அப்போ அல்லாஹு தாலா இந்த ஆயத்து மூலமாக எல்லாம் தடை செய்கிறான். இதில் அல்ல, சூரா மாயிதாவுடைய 91, 92 ஆயத்துக்கள் மூலமாக. அப்போ அல்லாஹு தாலா சொல்கிறான், குல் ஃபீஹிமா இஸ்முன் கபீர் வ மனாஃபிஉ லின்னாஸ். அதில் நிறைய பிரயோஜனம், மக்களுக்கு பெரும் பாவமும் இருக்குது, அதே நேரத்தில் பிரயோஜனம் இருக்குது. பாவம் என்று சொன்னால் தீனில், தீனுடைய ரீதியாக, மார்க்க ரீதியாக இதில் நிறைய தீங்கு இருக்குது, நிறைய துன்பங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது. அதே நேரத்தில் துன்யா உலக ரீதியாக பார்த்தா பிரயோஜனம் இருக்குது. அதே எப்படி குடிக்கிறவங்க யாரை கேட்டான்னு சொல்லுவாங்க, குடித்தா கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிறோம், குடித்தா கொஞ்சம் சிந்தனை சீராகுது, அதை செமிக்குது சாப்பாடு. இதே மாதிரி சிலவங்களுக்கு டாய்லெட்டுக்கு போகாட்டி குடித்தா தான் போகும், அப்படி சொல்கிறவங்க சொல்கிறாங்க, குடிக்கிறவங்க சொல்கிறாங்க. இதே மாதிரி உடம்பு சிந்தனை சீராக்கும்.
உடம்புக்கு நல்ல கெங்கியாக இருக்கும். அது மாதிரி ஒவ்வொரு காரணங்கள். இது உங்களுக்கு உலக ரீதியாக பிரயோஜனமாக தெரியலாம். அதே மாதிரி வியாபாரம் செய்கிறதுனால சாராய வியாபாரம் செஞ்சு லாபம் அடைகிறீங்க, இது உலக பிரயோஜனங்கள். ஆனால் மார்க்க ரீதியாக இதில் நிறைய சிக்கல்கள் இருக்குது, சிரமங்கள் இருக்குது, பாவங்கள் இருக்குது, துன்பங்கள் இருக்குது. அதனால் வயஸ் முகமா அக்பர் மின் அஃபிஹிமா, இதில் இருக்கக்கூடிய நீங்கள் நினைக்கக்கூடிய உலக ரீதியான லாபங்களை விட மர்மை ரீதியான தீன் ரீதியான துன்பங்கள் இருக்கே, சிரமங்கள், பாவங்கள், இது அதிகம் பெருசி. அதனால் நீங்கள் இதை விட்டு விலகி கொள்ளுங்க. இந்த முழுமையாக தடுக்காட்டிங்க கூட அல்லாஹு தாலா சொல்லுவாங்களே, அல்லாஹில் தக்ஃபீஹில் இஷாரா, புத்திசாலிக்கு சைக்கினை போதும். எல்லாம் வெறுக்கிறானா விட்டுற வேண்டியதான் சிறந்த தன்மை. அப்போ இருந்தாலும் பலகீனமான மக்களும் இருந்தாங்க என்பதனால அல்லாஹு தாலா ஷரியத்தின் மூலமாக மக்களுக்கு ஒரேடியாக சிரமத்தை போடுறதுக்கு எல்லாம் விரும்புகிறல்ல. அதற்காக நாங்கள் நினைக்கக்கூடாது சஹாபாக்களும் குடிச்சிக்கிறாங்க தானே, பிறகு தானே ஹராமாக்கப்பட்டிருக்கு, நாங்களும் கொஞ்சம் குடிச்சிட்டு பிறகு, அப்படி கிடையாது. இதே மாதிரி தீர்ப்புகள் நிறைய விஷயங்களில் ஆரம்ப காலத்தில் ரமலானுடைய விஷயம் முன்னாடி வந்திருக்கு. நோன்பு ஆரம்பத்தில் எவ்வளோ சிரமமாக இருந்துச்சு. மக்ரிபோட யாரை தூங்கிட்டார்னு அவரை நோன்பு ஆரம்பிச்சிடும். மக்ரிப் இஷா தொழுவிட்டா நோன்பு ஆரம்பிச்சிடும். இன்றைக்கு எங்களுக்கு மாதிரி ஃபஜர்லேருந்து நோன்பு இருக்கல ஆரம்ப காலத்தில். இதே மாதிரி பல சிரமங்கள் சஹாபாக்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி இதை மாதிரி கொஞ்சம் லேசிகளும் இருந்துதான். அதனால் நாங்கள் நினைக்கக்கூடாது அவங்க சஹாபாக்கெல்லாம் குடிச்சாக்கத்தான் பிறகுதான் திருந்தினாங்கன்ற அர்த்தம் வைக்கக்கூடாது. சஹாபாக்கள் சம்பந்தமாக அந்த சூரா மாயிதாவோட ஆயத்தில் வருது, குடிச்சு கொண்டிருந்தாங்க. இந்த ஆயத்தை இறங்கிச்சது. இறங்கின உடனே ஹதரத் அனஸ் ரலியல்லாஹு தான் சொல்கிறாங்க, அபு உபைதா இப்னு ஜர்ராஹ், முஆத் இப்னு ஜபல், இதே மாதிரி அபு தல்ஹா, இன்னும் கொஞ்சம் சஹாபாக்கள் சொல்கிறாங்க, அவங்களுக்கு நான் ஊற்றி கொடுத்து கொண்டிருந்தேன். அவங்க ஈச்சம்பலத்தால் செய்யப்பட்ட மதுபானம் தான் குடிச்சு கொண்டிருந்தாங்க. இப்போ நேரத்தில் சத்தம் ஒருத்தர் சொல்கிறாரு, நீங்கள் குடிக்கிறீங்களா, சாராயம் ஹராமாக்கப்பட்டிருக்கு ரசூலா சொன்னாங்க. உடனே கொட்டினாங்க, வாயில் வச்சிருந்தவர் துப்பினார். இது சஹாபாவுடைய தன்மை. நீ தெரிஞ்சு கொண்டு குடிக்கிறவங்க எத்தனை பேர் குடிச்சு கொண்டிருக்கிறாங்க. ஒருத்தர் சாராய வியாபாரி பெரிய ஒரு லொட்கணக்கில் கொண்டு வந்திருந்தார். அந்த அனைத்தையும் ரசூல்லா ஹராம் என்று சொன்ன உடனே எல்லாத்தையும் கொட்டினார், எல்லாத்தையும் வீசினார். அவருக்கு உலக ரீதியாக பெரும் நஷ்டம்தான், ஆனால் மர்ம ரீதியாக நஷ்டப்படலை. இது சஹாபாவுடைய தன்மை. இந்த ஆயத்தை இறங்கின உடனே எல்லாரும் விட்டுட்டாங்க. இதுக்கு பிறகு குடிக்கிற தன்மை என்று சஹாபாக்களுக்கு இருக்கல. ஒரு சிலருக்கு நடந்துச்சு, அதுக்கு தண்டனை கொடுத்து அதுக்கு சாராயம் குடித்தா என்ன தண்டனைன்னு ஒன்று இருக்குது, 40 கசையடி. அதை நிறைவேற்றுறது எப்படின்னெல்லாம் நிரூபிக்கணும், மக்களை காட்டணும் பேக்காக வேண்டி ஒரு சில சஹாபாக்கள் குடித்தாங்க, அதுக்குள்ள தண்டனையும் பெற்றாங்க, அது வேறு விஷயம். ஆனால் பெரும்பாலான சஹாபாக்கள் இந்த ஆயத்திறங்கினத்துக்கு பிறகு மதுபானத்தை முழுமையாக விட்டார்கள். ஏன் அல்லாஹு தாலா சொல்கின்றான், இந்த முதலாயத்தில் கொஞ்சம் பேர் விட்டாங்க, இதில் பாவம் நன்மையை விட அதிகமானது என்று சொன்னோடனே கொஞ்சம் பேர் விட்டுட்டாங்க. இருந்தாலும் இதிலெல்லாம் முழுமையாக ஹராமாக்கும் இல்லை. ஏன், இதில் லாபம் இருக்குது நஷ்டம் இருக்குது ரெண்டையும் சொன்னதுனால கொஞ்சம் பேர் அதை குடிச்சு கொண்டிருந்தாங்க. அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துடைய தொடரில் சொல்கிறான், வயஸ் அலூனுக்கு மாதையும் ஃபிகோன் குலிலாஃப, நபியை இந்த மக்கள் உங்கள்கிட்ட கேட்குறாங்க, எதை செலவழிக்கிறேன்னு கேட்குறாங்கல்ல, எப்படி செலவழிக்கிறது, சதக்கா கொடுக்கறது எப்படி கொடுக்குறேன்னு கேட்குறாங்க. நபியை நீங்கள் சொல்லுங்க, நீங்கள் கொடுக்கும் பொழுதோ குலில் ஆஃப மேல் மிச்சமானது. அப்படின்னா உங்களுடைய அடிப்படை தேவை இருக்கே, சாப்பாடு, வீட்டுக்கு, இது மாதிரி அன்றாட நிர்பந்தமான தேவைகளை விட மேல் மிச்சமாக இருக்கிறத நீங்கள் செலவழிச்சிடுங்க, மக்களுக்கு கொடுங்க, அடுத்தவங்களுக்கு கொடுங்க. இது உங்களுக்கு லாபம். நீங்கள் வச்சு கொண்டிருக்கிறது உங்களுக்கு லாபம் இல்லை. உங்களோட தேவை இருக்குது, சாப்பாடு, வீட்டுடைய கூலி, வீட்டுடைய தேவைகள், இதே மாதிரி உடுப்பு, உங்களுடைய அன்றாட தேவை, இதை விட மேல் மிச்சமாக இருக்குதா, அதை நீங்கள் செலவழிங்க. அஃபு என்று சொன்னால் தேவை விட மேல் மிச்சமானது, அதை நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுங்க, நல்லாவே சொல்லுகின்றான். அப்போ யாருக்கு முதல்ல ஒருத்தட்ட ஒரு சஹாபி கேட்குறாங்க, யார் ரசூலுல்லாஹ்ட்ட ஒரு தீனார் இருக்குது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க அன்ஃபிக் அலா நஃப்ஸிக், உன்னுடைய தேவை இருக்க ஃபர்ஸ்ட் அதுக்கு நீ செலவழி. அவசரம் இந்தி ஆகர், இன்னொரு திரகம் இருக்கு என்கிட்ட, தீனார் இருக்கு, தங்க காசி சொன்னாங்க, உன்னுடைய குடும்பத்தினருக்கு செலவழி, மனைவிக்கு, பிள்ளைகளுக்கு செலவழி, அதுக்கு பிறகு உனக்கு நெருக்கமான உறவினர்களுக்கு செலவழி. இப்படி அல்லாஹு தஆலாவும் மார்க்கம் எங்களுக்கு அழகான முறையை காட்டியிருக்கின்றது. இபதா பி நஃப்ஸிக், முதலாவது உன்னுடைய நஃப்ஸுக்கு நீ செலவழி, அதுவும் சதக்கா தான், நல்ல நியத்து வச்சேன்டா, அல்லாஹுக்காக வேண்டி நான் யார்ட்டும் யாசகமும் கேட்கக்கூடாது, என்னுடைய தேவையை நான் உழைத்து சம்பாதிச்சு செய்யணும் நியத்தில் செஞ்சால் அதுவும் சதக்கா. அதை விட மிச்சமாக இருக்குதா, உன்னுடைய மனைவி மக்களுக்கு செலவழி, அதை மிச்சமாக இருக்குதா, பக்கத்து வீட்டுக்காரர், உறவினர்கள், இப்படி நெருங்கினவர்களை கொடுத்து கொண்டு போன்னு சொன்னாங்க. சேமித்து வைக்கிறத மார்க்கம் விரும்பல, முடியுமான மட்டும் அதை நல்ல காரியங்களை செலவழிக்கணும். செலவழிக்க அன்ஃபிக் உன்ஃபிக் அலைக், நீ கொடு நான் தாரேன் அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். அப்போ சதக்கால சிறந்தது மகான அன் ظهر غنى, சதக்காலாக சிறந்தது
தேவையற்ற, அதாவது எனக்கு போதும் இது நான் அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறேன், அடுத்தவங்களுக்கு கொடுக்கிற நியத்தில் கொடுங்க, அதை அல்லாஹ் மிக விரும்புகிறான். எதில் ஒளியா ஹைரும் நெதி சுஃப்லா, எடுக்கக்கூடிய கையை விட கொடுக்கிற கை சிறந்ததை. வபுதா பிமன் தாவுல், உனக்கு யார் நெருக்கமாக இருக்கிறாங்களோ, மனைவி, பிள்ளைகள், அப்புறம் நெருங்கிய உறவினர்கள், அவங்களுக்கு நீங்கள் கொடுங்க, அது உங்களுக்கு சிறந்ததை. இன்னொரு ஹதீஸ் வருது, இப்னு ஆதம் இன்னக இன் தபுதுல் ஃபதுல ஹைருல்லக வ இன் தும்சிகுஹு ஷர்ருல்லக் வலா துலாம் அலா கஃபாஃபின். ஆதமுடைய மகனே, நீ உன்னிடத்தில் இருக்கக்கூடிய மேல்மிச்சமான செலவழிக்கிறதைக்கிறதே அது உனக்கு மிக சிறந்ததை, அதை நீ சேமிச்சு வைக்கிறது உனக்கு சிறந்ததல்ல, உனக்கு ஷர்ராக தீங்காக இருக்கும். வலா துலாமலா கஃபாஃபின், உன்னோட தேவைக்கு ஏற்ற அளவு வச்சு கொண்டிருக்கிறாயே, அதை நீ கொடுக்காம இருக்கிறாய்னா அதுக்கு உனக்கு பலிக்கப்பட மாட்டாது, அதில் குற்றம் இல்லை. தேவை விட மேல்மிச்சமாக இருந்தால் அதை நீ கொடுத்துரு என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். அடுத்து இந்த தொடரில் அல்லாஹ் சொல்றான், கதாலிக் யுபையினுல்லாஹு லக்குமுல் ஆயாத்தி லஅல்லக்கும் ததஃபக்கரூன ஃபித் துன்யா வல் ஆখিরা. ஏன் அல்லாஹ் இந்த மாதிரி விஷயங்களை உங்களுக்கு சொல்கிறான் என்றால் நீங்கள் சிந்திக்கணும். இந்த ஆயத்துக்களை நாங்கள் விரிவாக தெளிவுபடுத்தி சொல்கிறோம் என்றால் நீங்கள் யோசிங்க, இந்த உலக வாழ்க்கை மட்டுமல்ல என்னுடைய வாழ்க்கை, துன்யா வல் ஆখিরা, இதே மாதிரி மறுமையுடைய விஷயத்தையும் உலகத்தையும் சிந்திச்சு பாரு. உலகத்தில் யார் நிரந்தரமாக வாழ்றதில்லை, இங்கே இருக்கக்கூடியவங்கெல்லாம் விட்டுட்டு போயிடுவாங்க. எத்தனையோ மக்கள் போயிட்டாங்க. இந்த உலகம் எப்படி நாங்கள் ஆரம்பித்தோம் ஒரு நாள் அழிஞ்சு போகும். அதே மாதிரி தான் எடுத்து இருக்கக்கூடிய சொத்து செல்வங்கள் இது இன்றைக்கு இருக்கும், நாளைக்கு கைவிட்டு போயிடும். நிரந்தரமானதை மறுமை தான். மறுமைக்கு அவன் முற்படுத்தி வை. உலகம் அழிந்து போகக்கூடியதை, மறுமை நெருங்கி வருகிறது, நிரந்தரமாக இருக்கும் என்பதை யோசிச்சுப்பார். ஹசன் பஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி சொல்கின்றார்கள், வல்லாஹி அல்லாஹ்வே சத்தியமாக, யார் உலகத்தை பற்றி சிந்திக்கிறாங்களோ அவங்க தெளிவாக அறிந்து கொள்வாங்க, அன்ன துன்யா தாரு பலா, உலகம் இருக்கிறதே சோதனையுடைய கூடம், அதுக்கு பிறகு அழியக்கூடியது. மறுமை இருக்கிறதே இது கூலி தரப்படக்கூடிய இடம், கூலி பெறக்கூடிய இடம், அடுத்த நிரந்தரமானது. உலகம் அழிஞ்சு போகக்கூடியது. இது யார் சிந்திக்கிறாங்க விளையும் கொள்வாங்க. அவர் சிந்திக்கிறவங்க மறுமைக்கான் முற்படுத்துவார்கள். அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிற ஆயத்துடைய தொடரில் உங்கள்கிட்ட எத்தீம்களை பற்றி கேட்குறாங்க. எத்தீம்கள் சம்பந்தமாக அல்லாஹு தஆலா கடினமாகத்தான் சொல்லியிருக்கிறான். அனாதைகள், எத்தீம்னா அனாதைகள், அனாதைகளுடைய பொருள்களை ஈடுபடுறவங்க, கையடிக்கிறவங்க ரொம்ப கவனமாக இருக்கணும். அதில் யார் அநியாயம் செய்கிறாங்களோ அல்லாஹு தஆலா சொல்கிறான் குர்ஆன் வேற இடத்துல, வலா தக்ரபு மாலல் யத்தீம் இல்லா பில்லத்தி அஹ்சன், எத்தீமுடைய கையில் நீங்கள் பொருளை கையடிக்கிறண்டா, அதுக்கு நெருங்குறண்டா அழகான முறையில் பேணுதலாக நடந்து கொள்ளுங்கண்டு. இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னல்லதீன யக்குலூன அம்வாலல் யதாமா ஸுல்மன், யார் அனாதைகளுடைய பணங்களை அநியாயமாக சாப்பிடுகின்றார்களோ, இன்னமா யக்குலூன ஃபீ புத்தூனிஹிம் நாரா, அவங்க தன்னுடைய வயிறுகளில் நெருப்பத்தான் சாப்பிடுகின்றார்கள். அவங்க சாப்பிட்றது சோறு அல்ல, பிரியாணி அல்ல, வேற ஐட்டம் அல்ல, நெருப்பத்தான் சாப்பிடுகிறாங்க. வசயஸ்லான சஈரா, நரகத்துக்கு போவாங்க என்ற ஆயத்துக்கள் இறங்கின உடனே யார் இடத்துல அனாதை பிள்ளைகளை வைத்திருந்தாங்களோ அந்த சஹாபாக்கள் என்ன செஞ்சாங்கன்னா, அந்த அனாதைகளை வச்சு கொண்டாங்க. அவங்களோட பணங்களை, காசு பணத்தை ஒதுக்கினாங்க, வேறையாக வச்சு கொண்டாங்க. எந்த அளவுக்கு நாங்கள் சாப்பாடு கூட தன்னுடைய சாப்பாடோட கலக்கக்கூடாது, அவருடைய பானம் தன்னுடைய பானத்தோட கலக்கக்கூடாது என்பதற்காக பிரித்தாங்க, பேணுதலுக்காக வேண்டி. அப்படி செய்யும் பொழுதோ சாப்பாடு மிஞ்சும். இப்போ என்ன செய்வாங்க, அடுத்த நேரத்துக்காக வேண்டி அடுத்த நேரம் அந்த பொடியனை சாப்பிட்டுட்டும் வைப்பாங்க. சில நேரத்துக்கு அந்த சாப்பாடு அப்செட் ஆகிடும். இதனால் சஹாபாவுக்கு கஷ்டமாயிட்டது. ஒவ்வொரு விஷயத்தின் நுணுக்கமாக நூலுக்கு பார்க்கறது கஷ்டமாயிட்டது. இப்போ சஹாபாக்கள் ரசூலாட்ட வந்து சொன்ன நேரம் அல்லாஹ் தஆலா சொல்லணும், உங்கள்கிட்ட அவங்க எத்தீம்களை பற்றி கேட்கின்றார்கள், அனாதைகளை பற்றி நீங்கள் சொல்லுங்கள், குல் இஸ்லாஹு லஹும் ஹைர், முடியுமான மட்டும் அவங்களோடு இணக்கமாக முறையாக பேணுதலாக நடந்து கொள்வதை ஒதுக்கி வைத்து, அதாவது பொருளை ஒதுக்கி வைத்து செலவழிக்கிற சிறந்ததை. வைன் துஹாலி தூகும் ஃபைஹ்வானுக்கும், அப்படி இல்லை நிர்பந்தம்னு சொன்னால் உங்களோட பொருள்களை நீங்கள் கலந்துக்கிறீங்கன்னு சொன்னால் அவங்களுடைய சகோதரர்கள் அப்படின்னா சகோதரர்களோடு இப்போ நாங்கள் பேணுதலாக அழகாக நடந்துக்கிறோமோ, முறையாக நடக்கிறோமோ, அவங்களுக்கு அநியாயம் செய்யக்கூடாதோ அதே மாதிரி நீங்களும் அவங்களோட அநியாயம் செய்யாமல் நடந்து கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் தஆலா இந்த ஆயத்தை இறக்கினான். அல்லாஹ் தஆலா இதை அடுத்து சொல்லலாம், வல்லாஹு யஅலமு முஃப்ஸிதல் முஸ்லிஹ், யாரை சரியாக அதாவது இணக்கமாக முறையாக நடக்கிறாரோ, யாருடைய நியத்து நன்றாக இருக்கோ, ஏமாற்றக்கூடாது, அடுத்தவங்களுடைய பொருளை அபகரிக்கக்கூடாது, அனாதைகளுடைய பொருளை சாப்பிடக்கூடாது அறிகிறார்களோ அவங்க முஸ்லிஹ், அதையெல்லாம் அறிந்திருக்கிறான். அதே நேரத்தில் தான் அபகரிக்கிற நியத்தில், எத்தீம்களுடைய பொருளை எடுக்கிற நியத்தில் யார் நடந்து கொள்கின்றார்களோ என்பதை எல்லாம் அறிந்திருக்கிறான். இன்றைக்கி நிறைய பேர் எத்தீம்களுடைய காசை பிஸ்னஸில் போட்டு பெருக்கிறன்னு சொல்லிட்டு அவங்க லொஸ்ட்டை காட்டி அவங்க அடிச்சு கொள்கிறாங்க. இது நரகத்துடைய நெருப்பு. அல்லாஹ் சொல்கிறான், இவ்வாறு யாரெல்லாம் நடக்கிறாங்க நாங்கள் அதை அறிந்திருக்கிறோம், அவங்க நெருப்பத்தான் சாப்பிட்றாங்க, நரகம்தான் செல்வார்கள். அதனால் யார் அப்படி பொருள்களை கலந்து செய்கிறாங்களோ நேர்மையாக முறையாக நடந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா சொல்கிறான், வலவுஷா அல்லாஹு லானத்தக்கும், அல்லாஹ் விரும்பினால் உங்களோட மார்க்கத்தில் உங்களுக்கு சிரமத்தில் போடுவான். அல்லாஹ் அப்படி செய்கிறதில்லை.
அல்லாஹ் கிருபையாளன், அல்லாஹ் இரக்கமுள்ளவன். ஷரியத் இருக்கிறதை லேசாக்கி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இன்னல்லாஹ் அசீசுன் ஹக்கீம். அல்லாஹு தஆலா எதை நாடுகிறானோ அதை செய்யறதுக்கு அல்லாஹ் மிகப்பெரிய சக்தி மிக்கவன். அவன் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியமும் நுணுக்கமாகத்தான் இருக்கும். அதனால் அல்லாஹு தஆலா இந்த ஆயத்துக்களில் சொல்லப்பட்ட விஷயங்களை எங்களுக்கும் விளங்கி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை நசீபாக்குவானாக. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹு வபிஹம்திக அஷ்ஹது